நம்மள நிறைய பேருக்கு, குறிப்பா 60 வயச நெருங்குறவங்களுக்கு, காலையில எழுந்திருக்கும் போது கால்ல ஒரு மாதிரி பிடிப்பு, ஒரு இறுக்கம், ஒரு வலி இருந்திருக்கும் இல்லையா? வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இத தினமும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்களோட ஒவ்வொரு நாளையும் எப்படி ஒரு போராட்டமா மாத்துதுன்னு. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஆணிவேர் என்ன? அதுக்கு நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்வு என்னங்கறத பத்தி நாம விளக்கமா பார்க்க போறோம். இந்த வரியை கேட்டாலே அந்த உணர்வு மனசுக்குள்ள வரும். படுக்கையை விட்டு எந்திரிக்கணும்னு மனசு சொல்லும். ஆனா உடம்பு கேட்காது. காலை நேரா நீட்ட பாருங்க. நரம்பு மொத்தமா சேர்ந்து சுருக்குன்னு இழுக்கிற மாதிரி ஒரு வலி வரும். முதல் அடி எடுத்து வைக்கவே ஒரு பயம் வரும். சிலருக்கு ஊசி வச்சு குத்துற மாதிரி, சிலருக்கு நரம்புல லேசா துடிக்கிற மாதிரி, இன்னும் சிலருக்கு கால் மரத்து போன மாதிரி. நீங்க இதை அனுபவிச்சிருக்கலாம், இல்லனா உங்க வீட்ல பெரியவங்க இந்த வலியோட காலையில கஷ்டப்படுறத நீங்க பார்த்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த வலியோட ஒரு நாள் ஆரம்பிச்சா அது எப்படிங்க ஒரு முழுமையான நாளா இருக்க முடியும்? ஆமாங்க. இது வெறும் உடம்புல வர வலி மட்டும் இல்ல. இது நம்ம மனசோட நடக்கிற ஒரு போராட்டம். ஒவ்வொரு நாள் காலையிலயும், ஐயோ இன்னைக்கு வலி இருக்குமாங்கிற ஒரு விதமான பயத்தோட கண்ணை திறக்கிறது எவ்வளோ கஷ்டம். முன்னாடி சர்வசாதாரணமா செஞ்ச விஷயங்கள், காலையில எழுந்து வாசல் தெளிக்கிறது, பேரக்குழந்தை பின்னாடி ஊடுறது, இல்ல பக்கத்துல இருக்க கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டு வருது, இது எல்லாமே ஒரு பெரிய சவாலா மாறிடும். இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுதந்திரத்தையே பறிச்சிடும். சரி, இது வயசானாலே வரக்கூடியதா? இதை நம்ம அப்படிதான் ஏத்துக்கிட்டு வாழணுமா? நிச்சயமா கிடையாது. முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வலி தானா வர்றதில்ல. இது நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான சிக்னல். யோசிச்சு பாருங்களேன். கார்ல இன்ஜின் ஆயில் கம்மியானா ஒரு வார்னிங் லைட் எரியும் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு சரியா இல்லைனா உடம்பு வலி மூலமா நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணுது. அந்த சிக்னலை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். மூல காரணத்தை சரி பண்ணாம மேலோட்டமா ஒரு வலி மாத்திரையை போடுறது அந்த வார்னிங் லைட் மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி மறைக்கிற மாதிரி தான். வாங்க அந்த அசல் காரணங்கள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த நாள்பட்ட நரம்பு வலிக்கு பின்னாடி 3 வில்லனுங்க இருக்காங்க. ஒன்னு, மோசமான ரத்த ஓட்டம். நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான நரம்புகளுக்கு ரத்தம் தான் சாப்பாடு. அந்த ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் சத்தும் கிடைக்காது. அதனால அதுங்க பலவீனமாகி வலியை உண்டாக்கும். 2வது வில்லன் உள்ள அலர்ச்சி, அதாவது இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. உடம்புக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன வீக்கங்கள் நரம்புகளை போய் இம்சை பண்ணி அழுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் விடாம வலிக்குது. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஊட்டச்சத்து குறைபாடு. குறிப்பா மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து மாதிரி தாது உப்புகள் குறையும் போது நரம்புகள் அதோட வேலையை சரியா செய்ய முடியாம திணறும். இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் நம்ம கால நேரங்கள் ரொம்ப கடினமா மாறுது. சரிப்பா, இவ்ளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சொல்றியே, இதுக்கு தீர்வு எங்க இருக்குன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு பெரிய மருத்துவமனைக்கு போகணுமா, இல்ல விலை உயர்ந்த மாத்திரைகளை வாங்கணுமா? சில சமயம் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப எளிமையான இடத்துல மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இதுக்கான தீர்வும் நம்ம வீட்டு சமையலறையில நம்ம அஞ்சரை பெட்டியிலே இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம பெரும்பாலும் என்ன பண்றோம்? வலி வந்த உடனே ஒரு உடனடி நிவாரணத்துக்காக மருந்து மாத்திரைகளை தேடி ஓடுறோம். அவசரத்துக்கு அது தேவைப்படலாம், தப்பு இல்ல. ஆனா அது வலியோட அறிகுறியை தற்காலிகமா மறைக்குதே தவிர பிரச்சனையோட வேற சரி செய்யறதில்ல. இது ஒரு செடியோட இலை காஞ்சு போனா அதுக்கு பச்சை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான். பார்க்க நல்லா இருக்கும், ஆனா பிரச்சனை இலையில இல்லங்க, வேர்ல இருக்கு. அந்த வேருக்கு நாம சரியான உரத்தையும் தண்ணீரையும் கொடுத்தாதான் செடி மறுபடியும் நல்லா வளரும். அந்த நிரந்தர தீர்வுக்கான திறவுகோல் நம்ம உணவு முறையில தான் இருக்கு. அந்த வேருக்கு உரம் போடுற திறவுகோல் தான் இந்த 3 பொருட்களோட கலவை: சீரகம், இஞ்சி, அப்புறம் வெல்லம். என்னது இதுவா? இதெல்லாம் நாம டெய்லி சாப்பாட்டுல போடுறது தானே நீங்க நினைக்கலாம். ஆமா, ஆனா இந்த 3ம் சரியான விகிதத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு கஷாயமா மாறும்போது அது நம்ம உடம்புல ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. அது எப்படி அந்த 3 முக்கிய காரணங்களையும் தனித்தனியா குறி வச்சு தாக்குதுன்னு இப்ப நாம விளக்கமா பார்க்க போறோம். இந்த காம்பினேஷன் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சூப்பர் பவர் இருக்கு. இது சும்மா ஒரு பாட்டி வைத்தியம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. இது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளேயரும் அவங்க வேலையை சரியா செய்யும்போது தான் டீம் ஜெயிக்கும். அதே மாதிரி இந்த 3 பொருளும் அதோட வேலையை சரியா செய்யும்போது நம்ம உடம்புல ஆரோக்கியம்ங்கிற வெற்றி கிடைக்குது. முதல்ல பேட்ஸ்மேன் சீரகம். நம்ம பிரச்சனை என்ன? மோசமான ரத்த ஓட்டம். நம்ம உடம்புல இருக்கிற ரத்த குழாயெல்லாம் ஒரு ஹைவே மாதிரி. அந்த ஹைவேல டிராஃபிக் ஜாம் ஆனா எப்படி முக்கியமான இடங்களுக்கு போக முடியாதோ அதே மாதிரி தான் ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா நம்ம கால் நுனியில இருக்கிற நரம்புகளுக்கு ஆக்சிஜனும் சத்தும் போய் சேராது. இங்க தான் சீரகம் ஒரு சூப்பர் டிராஃபிக் போலீஸ் மாதிரி வேலை செய்யுது. இது ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை நீக்கி ரத்த குழாய்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால கடைசி நரம்பு வரைக்கும் ரத்தம் பாஞ்சு அதுங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்குது. 2வது ஆல்ரவுண்டர் இஞ்சி. நம்ம 2வது வில்லன் உள் அலர்ச்சி.
அதாவது இன்ஃப்ளமேஷன். உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன வீக்கம் வரும். அது நரம்புகளை போய் இம்சை பண்ணி எரிச்சல் ஊட்டி விடாம வலி சிக்னல்களை மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இஞ்சியில ஜிஞ்சரால்னு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இருக்கு. அது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி. அது உடம்புக்குள்ள போய் அந்த வீக்கத்தை குறைச்சு எரிச்சலா இருக்கிற நரம்புகளை அமைதிப்படுத்துது. இதனால வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. மூணாவதா விக்கெட் கீப்பர் மாதிரி சப்போர்ட் பண்ற வெள்ளம். நம்ம மூணாவது பிரச்சனை ஊட்டச்சத்து குறைபாடு. குறிப்பா வயசானதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம்லாம் ரொம்ப முக்கியம். இது ஒரு வண்டிக்கு பெட்ரோல், இன்ஜின் ஆயில் மாதிரி. இதெல்லாம் குறைஞ்சா வண்டி நின்னுடும். அதே மாதிரி நம்ம நரம்புகளும் சோர்ந்து போயிடும். இங்க தான் வெல்லம் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. இது ஒரு நேச்சுரல் மினரல் டானிக். இதுல இருக்கிற இரும்பு சத்து ரத்தத்தை அதிகப்படுத்துது, மெக்னீசியம் நரம்புகளை தளர்த்துது, பொட்டாசியம் நரம்பு சிக்னல்களை சரி பண்ணுது. இப்படி இந்த 3 பொருளும் ஒன்னா சேர்ந்து அந்த 3 வில்லன்களையும் ஒரே நேரத்துல சரி பண்ணுது. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இது ஏன் வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு நல்லா புரியுது. ஆனா இதை எப்படி செய்யணும், எவ்வளவு நாள் சாப்பிடணும், இதானே உங்க அடுத்த கேள்வி. வாங்க அதையும் தெளிவா பாத்திரலாம். முதல் 30 நாள்ல என்னென்ன மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாங்கிறதையும் பார்க்கலாம். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப், அதாவது சுமார் 200 மில்லி தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நல்லா தட்டி போட்டு உங்க சுவைக்கேத்த மாதிரி கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பார்த்துக்கோங்க. அப்பதான் அதோட பவர் முழுசா கிடைக்கும். இதை அடுப்புல வச்சு மிதமான தீயில ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த பொருட்களோட சத்தெல்லாம் தண்ணியில இறங்கி ஒரு நல்ல வாசனை வரும். அப்போ அடுப்பை அணைச்சிட்டு வடிகட்டி காலையில வெறும் வயித்துல டீ குடிக்கிற மாதிரி மெதுவா சூடா குடிங்க. இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். அப்பதான் இது உடம்புல முழுசா வேலை செய்யும். நிஜமாவே இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு டவுட் வரலாம். நான் ஒரு 65 வயசு அம்மாவோட அனுபவத்தை சொல்றேன், கேளுங்க. அவங்களுக்கு தினமும் காலையில கடுமையான கால்வலி, ராத்திரியெல்லாம் வலியால தூக்கமே வராது, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க இந்த கஷாயத்தை தினமும் காலையில எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. முதல் ஒரு வாரம் பெருசா மாற்றம் தெரியல. ஆனா அவங்க விடாப்பிடியா தொடர்ந்து குடிச்சாங்க. வெறும் 30 நாட்கள்ல அவங்களோட காலவலி கிட்டத்தட்ட 70% குறைஞ்சதா சொன்னாங்க. நிம்மதியா நடக்க முடிஞ்சது, ராத்திரியும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சது. இதுதான் ஒரே நாள்ல நடந்த மேஜிக் இல்லைங்க. நம்ம உடம்புக்கு நாம கொடுக்கிற தொடர்ச்சியான அக்கறைக்கு கிடைக்கிற பலன் இது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இது வெறும் உடம்புக்கு மட்டும் மருந்து இல்லைங்க, நம்ம மனசுக்கும் சேர்த்துதான். நாள்பட்ட வலி நம்ம தன்னம்பிக்கையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். ஆனா யோசிச்சு பாருங்க, தினமும் காலையில நமக்காக நாமளே ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த நல்ல விஷயத்த செய்யும்போது நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உருவாகும். நான் என் ஆரோக்கியத்தை பாத்துக்கிறேங்கிற அந்த உணர்வு உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் வலியை ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. அப்போ பாத்தீங்களா, இது வெறும் ஒரு கப் கஷாயம் கிடையாது. இது உங்க ஒவ்வொரு காலை பொழுதையும் மாத்தக்கூடிய ஒரு புது நம்பிக்கை. வலியோடவும் சோர்வோடவும் ஆரம்பிக்கிற நாட்களுக்கு குட் பை சொல்றதுக்கான ஒரு எளிய ஆனா சக்தி வாய்ந்த வழி இது. இது ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஒரு சின்ன ஸ்டெப். நாம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த மாதிரி வர்ற வலிய வயசாயிடுச்சு, இதெல்லாம் சகஜம்னு சொல்லி தட்டி கழிச்சிடுறது. ஆனா உண்மை என்னன்னா, அது வயசோட பிரச்சனை இல்லைங்க. அது நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுது, நம்ம கிட்ட உதவி கேக்குது. எனக்கு கொஞ்சம் கவனம் கொடு, இத்தனை வருஷம் உனக்காக உழைச்சிருக்கேன், எனக்கு தேவையான சத்துக்களை கொடுன்னு நம்ம உடம்பு நம்ம கிட்ட கெஞ்சி கேக்குது. அந்த சிக்னலை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதை செஞ்சா போதும். நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. கடைசியா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. தினமும் காலையில அலாரம் அடிச்சதும் எந்த வலியும் இல்லாம, எந்த இறுக்கமும் இல்லாம சுறுசுறுப்பா படுக்கை விட்டு எழுந்தா எப்படி இருக்கும்? முன்ன மாதிரி எந்த தயக்கமும் இல்லாம ஒரு வாக்கிங் போனா எப்படி இருக்கும்? பேர குழந்தைகளோட குனிஞ்சு நிமிர்ந்து விளையாட முடிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷமான காலை பொழுதுகளையும் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களையும் உங்களுக்கு திரும்ப கொண்டு வர இந்த ஒரு சின்ன பழக்கம் ஒரு தொடக்கமா இருந்தா எப்படி இருக்கும்? முயற்சி செய்து பார்க்கறதுல தப்பில்லையே. இந்த ஒரு கப் கஷாயம் உங்க ஆரோக்கியமான வலி இல்லாம வாழ்க்கை நோக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான முதல் படியா இருக்கலாம்.